ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு டே 4 நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக ஆரம்பிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், அலி காமனே அவங்க, அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடரை வந்து எப்படி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு நாட்டோட சுப்ரீம் லீடரை வந்து அவங்க இப்படி தாக்கி அவங்க கொல்றதுங்கிறது நார்மலான விஷயம் கிடையாது. பட் அதுக்கு அவங்க நாட்டுக்குள்ள ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவே இவங்க எப்படி ஹேக் பண்ணிருக்காங்கிறதுல இருந்து அவங்க ஊர்ல லோக்கலா இருக்கக்கூடிய நெட்வொர்க் செல்போன் டவர் வரைக்கும் ஹேக் பண்ணி ஸ்பாரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் குண்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்கிற நிறைய டீடைல்ஸ் வந்து இப்போ எமர்ஜ் ஆயிருக்குது. ஸோ எப்படி இஸ்ரேலும் யூஎஸும் இதை கோஆர்டினேட்டடா இவ்வளவு பெரிய தாக்குதலை பண்ணாங்கன்னு பார்த்துட்டு அது கூடவே ஒரு போரோட மிகப்பெரிய கோரமான ஒரு முகம் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் பலிகள் தான். இன்னைக்கு டே 4 கரெக்ட்டா. இன்னைக்கு ஈரான்ல இருந்து சில காட்சிகள் வந்துட்டு இருக்குது. அது ரொம்ப மனச உலுக்குது. 100 குழந்தைகளை வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க என்ன பண்ணாங்க? ஒரு போரோட காஸ்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. போரோட விலை வந்து 100 குழந்தைகளை 122 குழந்தைங்க நினைக்கிறேன் மொத்தமா ஈரான்ல வந்து புதைக்கப்பட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் இஸ்ரேல்லயுமே பல பேர் வந்து பயங்கரமா காயப்பட்டிருக்காங்க. 100+ பீப்பிள் வந்து காயப்பட்டிருக்காங்க. நேத்திக்கு ஒரு நாள் வந்து ஒரு ரொம்ப புனிதமான இடமா கன்சிடர் பண்ணப்படக்கூடிய ஜெருசலேம் கிட்ட வந்து அயன் டோம், இஸ்ரேல் ஃபுல்லாவே வந்து அயன் டோம் இருக்குது. உள்ளுக்குள்ள எதுவுமே பெனிட்ரேட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதை மீறி ஈரான் நடத்தின தாக்குதல்ல ஜெருசலேத்துக்கிட்ட பயங்கரமான குண்டுகள் விழுந்திருக்குது. நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே இஸ்ரேலுக்குள்ள நடந்திருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கண்ட்ரி ஸ்பெயின் இருந்துகிட்டு ஒரு வித்தியாசமான டிசிஷன் எடுத்திருக்காங்க. யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் ஜெர்மனி, பிரான்ஸ், யூகே எல்லாம் இருந்துகிட்டு நான் வரேன் யூஎஸ்க்கு சப்போர்ட்டுக்கு, நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டுக்கு வரேன்னு பேசிட்டு இருக்கப்போ ஸ்பெயின் இருந்துகிட்டு எங்களை வந்து உங்களோட போருக்கு யூஸ் பண்ணாதீங்க, நாங்க எங்களோட பேஸ், ஸ்பெயினோட பேஸுமே வந்து இந்த இடத்துல இருக்குது, அதை யூஎஸும் இஸ்ரேலும் கேட்டப்போ நாங்க இந்த போருக்கு வர மாட்டோம், எங்கனால ஒரு போர்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எங்களோட தளத்தை நீங்க யூஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட டீடைலா இப்போ முதல்ல வந்து நம்ம ஈரான் நடத்தின தாக்குதல் என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஈரான் வந்து இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய எஸ்கலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதியோட கேபிட்டல்ல வந்து இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு யுஎஸ் எம்பசி அப்படிங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட இன்னொரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யுஎஸ் தான். இப்போ நம்ம சென்னை ஜெமினி ஃப்ளைஓவருக்கு கீழ வந்து யுஎஸ் எம்பசி இருக்குது. நம்ம சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கும் நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன செக்யூரிட்டி கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே செக்யூரிட்டியை வந்து அந்த எம்பசிக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து அது வந்து அமெரிக்காவோட இடம் மாதிரி, இந்தியாவோட எம்பசி இன்னொரு நாட்டில் இருக்கிறது அது இந்தியாவோட இடம் மாதிரி இருக்கிறதுலே ஹை எண்ட் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து சவுதிக்குள்ள வந்து யுஎஸோட கான்சுலேட் இருக்குது. அந்த எம்பசியை வந்து ஈரான் வந்து அடிச்சிருக்குது. ட்ரோன்ஸை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து இஸ்ரேலோட அயன் டோம் அப்படின்னு வந்து இஸ்ரேல் வந்து எப்பவுமே சொல்றது எங்களை எவ்வளோ குண்டுகள் போட்டாலும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது, எங்களோட அயன் டோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதுக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்குல்ல, எவ்வளோ தான் புஷ் பண்ண முடியும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அதிகமான நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸை வந்து உள்ளுக்குள்ள அனுப்பிச்சு, ஏவுகணைகளை உள்ள அனுப்பிச்சு அயன் டோம் வந்து உடைக்கப்பட்டிருக்குது. அயன் டோம்குள்ள வந்து இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் வந்து ஜெருசலேத்துக்கிட்ட பயங்கரமான தாக்குதல் ஏற்பட்டிருக்குது. ஜெருசலேம் சுத்தி இருக்கக்கூடிய ரோட்ஸா இருக்கட்டும், நிறைய வீடுகளா இருக்கட்டும் தாக்குதல் ஏற்படுத்தியிருக்குது. நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்பர்ஸ் எக்ஸாக்ட்டா இஸ்ரேலை விட்டு வெளியே வரலனாலும் இட் இஸ் எஸ்டிமேட்டட் ஒரு 20+ people இறந்திருக்காங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்பிள் காயப்பட்டிருப்பாங்க. இஸ்ரேல் வந்து லெபனான்குள்ளேயுமே என்டர் ஆயிட்டாங்க. இஸ்ரேல் வந்து லிட்டரலா அவங்களோட படையை வந்து லெபனான்குள்ள, நார்த் ஆஃப் இஸ்ரேல் வந்து அவங்க உள்ளுக்குள்ள போக சொல்லிட்டாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் பிரச்சனை. ஆனா இப்போ ஏன் லெபனான்குள்ள போய், லெபனான் இன்னொரு ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்குள்ள ஏன் இஸ்ரேல் படை வந்து கிரவுண்ட்லயே உள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டா ஹெஸ்போலா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து லெபனான்ல இருந்து தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேல நடத்திட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து கிரவுண்ட் லெவல்லயே போய் தாக்குறதுக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெதன்யாஹூ பெர்மிஷன் கொடுத்து அவங்க கிரவுண்ட் லெவல்ல உள்ளுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் நேத்திக்கு ஒரு நாள், நேத்திக்கு 555 சொன்னேன், இன்னைக்கு 777 வந்து ஈரானோட இறந்தவங்களோட நம்பர்ஸ் அதிகமா இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட 200 people வந்து நேத்திக்கு ஒரு நாள் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ள தாக்கி இறந்திருக்காங்க. ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வந்து தாக்கப்பட்டிருக்குது. அண்ட் அவங்களோட மொத்த நேஷனல் டெலிவிஷன் இருக்குல்ல, இப்போ நம்ம ஊர்ல டிடி நியூஸ் இருக்குது, தூர்தர்ஷன் இருக்குது, பொதிகை இருக்கும், இந்த மாதிரி வந்து ஸ்டேட் ரன் பண்ணக்கூடிய நியூஸ் இருக்கும்ல, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த மீடியா, அவங்க தான் வந்து நாடு ஃபுல்லா என்ன பேசணும்ங்கறத கன்வே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வீடியோ போட்டாங்கல, இந்த கோவிட் வருதுங்கறப்போ, டிமானிட்டைசேஷன் அப்போ அதெல்லாம் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு பிராட்காஸ்டிங் ஸ்பேஸ், ஒரு மேஜர் ஏரியா, ஒரு இடத்துக்கு அனுப்பப்பட்டு அங்க இருந்து வேர்ல்டு ஃபுல்லா இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணப்படும், நெட்ல டிவி சேனல்ஸ் கொடுக்கப்படும். அந்த மெயின் பில்டிங் இருக்குல, பிராட்காஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல, அதை வந்து இஸ்ரேல் வந்து அடிச்சிட்டாங்க. சோ இதனால ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இனிமே எவ்வளவு வெளியே தெரிய வரும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அது கம்ப்ளீட்டா அந்த பில்டிங்கை காலி பண்ணிருக்காங்க. கோரமான விஷயம், இதுவரைக்கும் நடந்த விஷுவல்ஸ்ல வந்து 122 குழந்தைங்க, ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த குழந்தைங்க, இந்த போருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல, ஆனா 122 குழந்தைங்க, 122 குழந்தைங்களை ஒண்ணா ஒரே நேரத்துல டெஹரான்ல வந்து புதைச்சிருக்காங்க, ஈரானுக்குள்ள புதைச்சிருக்காங்க. அந்த காட்சிகள் ரொம்ப மனசை உடைக்குது. இதுவரைக்கும் இஸ்ரேல் வந்து ஒரே நேரத்துல 200 ஜெட்ஸை வந்து யூஸ் பண்ணி தாக்குதலை வந்து கண்டினியூஸா ஈரான் மேல நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. சோ இஸ்ரேலோட தாக்குதல் ஈரான் மேல இவ்வளவு கோரமா இருக்குது. யுஎஸோட தாக்குதல் வந்து, ஏன்னா ரெண்டு கண்ட்ரி ஒரே நேரத்துல ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க. இது இஸ்ரேல், ஈரான், அவங்க யுஎஸ் வந்து அவங்களோட பணிக்கு ஈரான் மேல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா we control the skies now அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. which means ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும்ல, வானத்துல ஒரு ஃளைட் வந்தா பதில் கடிக்கிறது, டார்கெட் பண்றது, அது எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. மீன்ஸ் அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ ஈரானோட வானத்தை வந்து கண்ட்ரோல் பண்றது அமெரிக்கா தான். ஏன்னா நம்மளோட ஜெட்ஸ் வந்து எப்ப வேணுமோ உள்ளுக்குள்ள போய் எங்க தாக்கணுமோ தாக்கிட்டு எந்த பிரச்சனை இல்லாம வெளியே வந்துரும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம், கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டமும் தகர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி யுஎஸ் சொல்றாங்க. 9 கப்பல்கள் அண்ட் thousands of
9 கப்பல்கள் ஈரானோட காலி பண்ணியிருக்கும் அண்ட் thousands ஆஃப் மிசைல்ஸ் வந்து தாக்குதல் பண்ணி அங்க டார்கெட்டையும் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல குவைத்ல வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. குவைத்தோட டிஃபென்ஸ் சிஸ்டம், குவைத்ல இருந்து அமெரிக்கர்கள் வந்து உள்ளுக்குள்ள போய் ஈரான்ல அடிச்சுட்டு திருப்பி வந்துருக்காங்க. அதனால தான் ஈரான் வந்து கடுப்பாகி சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் மேலயுமே தாக்குதல் நடத்துறாங்க. இதுல இந்த குவைத்துக்குள்ள திருப்பி வர்றப்போ அமெரிக்கன் ஜெட்டை குவைத்ல இருக்கிறவங்களே அடிச்சிட்டாங்க. 3 ஜெட். ஓகேவா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து நிறைய ட்ரோன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவுல இந்த ஃப்ளைட்டும் வர்றப்போ கன்ஃபியூஷன்ல அதை அடிச்சிட்டாங்க. அது ஃப்ரெண்ட்லி ஃபயர் இன்சிடென்ட் தான், யாருக்கும் உயிர் சேதம் இல்லை. பட் 3 ஜெட் டவுன்ங்கிறது வந்து குவைத்தில் நடந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாண்டை வந்து ஸ்பெயின் யூரோப்ல இருந்து எடுத்திருக்காங்க. அவங்களோட பேஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யூகே அவங்களோட பேஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ்க்கு கொடுத்துட்டாங்க. எங்களோட இடத்துல இருந்து நீங்க அடிங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா ஸ்பெயின் வந்து எங்களோட இடத்த யூஸ் பண்ணக்கூடாது இந்த போருக்கு அப்படின்னு சொல்லி டினை பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் இன்னைக்கு நடந்ததா இருந்தாலும் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், அலி காமினேய் அவங்கள வந்து எப்படி யூஎஸும் சரி இஸ்ரேலும் சரி பல மாசமா ட்ராக் பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்கங்கறத நான் இப்ப சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் எந்தெந்த செக்யூரிட்டி எந்தெந்த லீடரோட மேப் ஆயிருக்காங்கங்கற மொத்த டேட்டாவையும் முதல்ல இஸ்ரேல் வந்து ஹேக் பண்ணி இஸ்ரேல் வந்து ஈரானோட டேட்டா எல்லாத்தையும் ஹேக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாரு, இந்த 30 பேர், இவங்க எப்போ கிளம்பி போறாங்க, எப்படி போறாங்க, இவங்க எங்க போறாங்கன்னு ட்ராக் பண்ணாலே பிரைம் மினிஸ்டர் எங்க போறாங்க நம்ம ட்ராக் பண்ண முடியும். பிரைம் மினிஸ்டர் தனியா ட்ராக் பண்ண தேவையில்ல. இந்த முக்கியமான இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான பாடி கார்ட்ஸ் வந்து எங்க போறாங்க, எப்போ வராங்க, அவங்க வீட்டுக்கு எப்போ போறாங்க, எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க, எத்தனை மணிக்கு லஞ்ச் சாப்பிடுறாங்க, எப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் தனியா விட்டுட்டு வராங்க, இந்த மாதிரி டேட்டாவை வந்து ஈரானோட டெஹ்ரான் அவங்க கேபிட்டல்ல இருக்கக்கூடிய சிசிடிவியை வந்து ஃபுல்லா இஸ்ரேல் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. ஹேக் பண்ணி ஈரான் கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய ஈரானோட சிசிடிவி கேமராஸை யூஸ் பண்ணி இஸ்ரேல் வந்து இந்த மொத்தமா யார் எப்போ வராங்க எப்போ போறாங்கங்கறத ட்ராக் பண்ணிட்டு அன்னைக்கு தாக்குதல் நடந்த அன்னைக்கு காலையில கரெக்ட்டா ஒரு 45 அஃபீஷியல்ஸ், ஓகேவா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஈரானோட ஹெட்ஸ் அவங்க தான் 45 பேர், ஈரானோட டாப் மினிஸ்டர்ஸ், டாப் லீடர்ஸ், அப்புறம் வந்து ராணுவத்தோட கண்ட்ரோல், சுப்ரீம் லீடர் எல்லாருமே ஒரு மீட்டிங் காலையில வந்து 9:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்கங்கற டேட்டாவையுமே வந்து யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு ப்ரொவைட், அவங்களும் ஒரு ஹேக்கிங் வச்சு எடுத்துக்கிறாங்க. சோ இப்போ இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சு ட்ராக் பண்றாங்க. ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்களா, ஏன்னா சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஹை எண்ட் பீப்பிள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க, ஏன்னா சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சிசிடிவி கேமரால எங்க டேட்டா கொடுத்துட்டு இருக்குது, இஸ்ரேலுக்குள்ள. சோ இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறவங்க வந்து எப்போ எங்க எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு டயத்தை பார்த்துட்டு அப்போ கரெக்டா போன் எல்லாத்தையுமே வந்து நெட்வொர்க் வந்து பிஸின்னு காமிக்க ஆரம்பிக்கிறாங்களா அமெரிக்கன் ஹேக்கர்ஸ். அது ஏன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் வந்து இவ்வளவு நோட்டம் போடுறாங்கன்னு தெரியறப்போ ஈரானுக்கும் இன்ஃபர்மேஷன் போக வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா அந்த இடத்துல இருக்கிற யாருக்குமே செல்போன் ஒர்க் ஆகாத அளவுக்கு நெட்வொர்க் எல்லாத்தையுமே பிஸி ஆக்கி விட்டுறாங்க அமெரிக்கன். சோ இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ண ஆபரேஷன் இதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஸ்பாரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்టిక్యులர் குண்டு, இது வந்து thousands ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தாலும் ஒரு அங்க இருக்கிற ஒரு சின்ன டைனிங் டேபிள் வரைக்கும் இங்க இருந்து டார்கெட் பண்ணி போய் அடிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு குண்டை வந்து இஸ்ரேல் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்பாரோங்கிற குண்டை வச்சு கரெக்டா அந்த மொத்த காம்பவுண்டையுமே வந்து காலி பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஒரு ரூம் கிடையாது, மொத்த காம்பவுண்டையும் 42 பேர் அங்க ஈரானோட மொத்த தலைமையுமே வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒண்ணா சேர்ந்து அந்த கோஆர்டினேட்டட் இதுல வந்து தாக்கி இருக்காங்க. இத முடிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரம்ப் பண்ண ட்வீட்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு, எங்களோட டெக்னாலஜியும் எங்களோட சொபிஸ்டிகேட்டட் ஆயுதங்களையும் வந்து ஈரானால என்னைக்குமே மேட்ச் பண்ண முடியாது, அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. ஏன்னா இவ்ளோ இன்வால்வ் ஆகி இருக்குது சிசிடிவி கேமரா வச்சு ஹேக் பண்ணதுல இருந்தா எல்லாமே அவங்க ஊர் நெட்வொர்க், அவங்க ஊர் சிஸ்டம், அங்க இருக்கக்கூடிய செல்போன் டவர் எல்லாத்தையுமே இங்க இருந்து ஹேக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. இப்போ புரியுதா ஏன் உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப், அப்புறம் ஃபேஸ்புக், அப்புறம் நிறைய இந்த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, சோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண ரொம்ப பயப்படுறது காரணம் எதை எப்போ ஹேக் பண்ணுவாங்க, எந்த டேட்டா எங்க போகுதுன்னு தெரியறதுல ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா. அதனால தான் டிக்டாக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் அதிகமா வந்து அவங்க கிட்ட சைனா கையில டேட்டா போகுங்கிறப்போ தான் அமெரிக்காவே பயப்படுது. சோ இந்த டேட்டா வந்து இன்னைக்கு எவ்வளவு முக்கியமா இருக்குங்கிறதையும் நம்மளால இந்த ஒரு தாக்குதல்ல புரிஞ்சுக்க முடியுது. பட் ஓவரால் இதுதான் வந்து டே 4 நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன். ரெண்டு சைடுமே விடுற மாதிரி இல்ல, தாக்குதல் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களையும் அங்க இருக்கக்கூடிய இவங்களையும் இஸ்ரேலியையும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாலும் இப்போ ஈரானோட சிக்னலிங் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு பேஸ் கொடுக்கறவங்க மேலயும் தாக்குதல் நடக்க, பொதுமக்கள் மேல கிடையாது, பட் அந்த சப்ளை சிஸ்டம் அவங்களை பிரஷர் பண்றது. பேசிக்கா இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஈரான் இஸ் ட்ரைங் டு பிரஷரைஸ் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மத்த கண்ட்ரீஸ் இருக்குல்ல, கல்ஃப் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் யூஎஸ் கிட்ட பேசி இந்த போரை நிறுத்துங்க, இவங்க பதிலுக்கு எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கை வைக்கிறாங்கங்கறத பேசுறதுக்கு பிரஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கங்கிறது தான் நானும் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கறப்போ புரிஞ்சுக்கிறேன். பட் ஓவரால் இதுதான் டே 4 மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்குது. சீக்கிரமா இது எல்லாமே முடிவுக்கு வரணும் அப்படிங்கறத நான் நினைச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ, யார் யார் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுல இந்தியாக்கு என்ன பங்களிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி நிறைய பேர் கேட்கறத பார்க்க முடியுது. பட் அது எல்லாமே மோஸ்டா இன்ஸ்டாகிராம்ல ஆர் ட்விட்டர்ல அங்க இருக்கிற ஆடியன்ஸ் தான் கேட்கறாங்க. பட் யூடியூப்ல இது உண்மையிலே தேவைப்படுதா? இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபெக்டட் இன் திஸ் மொத்த சிச்சுவேஷன். நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்தியா எப்படி இந்த சிச்சுவேஷன்ல அஃபெக்ட் ஆகும்னு. அது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் பேஸ்டா நம்ம நாளைக்கு அதை பத்தி பேசணுமா வேணாமா டிசைட் பண்ணுவோம். ஒரு டே 5 இஷ்யூஸ் மட்டும் கவர் பண்ணலாம். நேத்திக்கு நிறைய பேர் வந்து இந்த அலி காமினேய் அவங்க எப்படி இறந்தாங்கங்கறத கேட்டதனால தான் இன்னைக்கு நம்மளால இந்த கண்டென்ட்டை கவர் பண்ண முடிஞ்சு. ஸோ நாளைக்கு வந்து அந்த இந்தியான்னு ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்தியாவுக்கு இதுல என்ன ஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத நான் டீடைலா பேசுறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் நாளைக்கு பேசுற வீடியோ பார்க்க முடியும். இந்த போர் முடிகிற வரைக்குமே நம்ம சீரியஸா ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அந்த எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும். I'll see you tomorrow. Love you all. Take care. May peace prevail.